நிறைய விஷயம் வந்து இது முடியுமான்னு தான் நாங்கள் யோசிச்சிருக்கோம். நம்மளால இது முடியுமா அப்படின்னு தான் நாங்கள் வந்து யோசிச்சிருக்கோம். அதாவதுங்க இப்போ வரைக்கும் ஒரு திருப்பம் கிடைச்சா நல்லா இருக்கும், நம்ம இனிமேல் இப்படியே இருக்கக்கூடாது அப்படிலாம் நான் உண்மையாலுமே நினச்சேன். ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்லோட தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். அந்த ஹாப்பி நியூஸ் வந்து சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப அப்படி கை காலெல்லாம் பரவரங்க சொல்லலாமா வேண்டாமா ஹாப்பி அப்படி. ஆமாங்க, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ், அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. எப்படி சொல்கிறது, எப்படி அதை ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரே படபடப்பாக இருக்குது. சரி, ஓகே. அந்த வீடியோ என்னன்னு ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசித்த காலம்லாம் இருக்குது. இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச காலம்லாமே இருக்குது. நிறையா டைம் வந்து கண்ணீர் விட்ட நாட்களுமெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ டெய்லியுமே சந்தோஷம் அதிகமாயிருச்சு. டெய்லியுமே அது என்ன இன்னமும் தூங்கலைங்க. இப்போ வீடியோ எடுக்கிற டைம் என்ன தெரியுங்களா, நைட்டுங்க. இவர் ஜஸ்ட் இப்போ தான் வந்து வந்தார். சாப்பிட்டு வீடியோ எடுக்கிறோம். மணி 10:30ங்க, 10:23 இந்த டயத்துக்கு எடுக்கிறோம். தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. எப்போ நடக்கும், சீக்கிரம் 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 அது எப்போ நம்ம கைக்கு வரும் அப்படின்னு அந்த சிந்தனையிலே இருக்குது. இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை செஞ்சால் எப்படி இருக்குமா, நம்மளுக்குன்னு நம்ம கையில் நம்மளுக்குன்னு வருது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கனால தான் சரி இந்த வீடியோவாக சொல்லிடலாம், உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். யார் எப்படியோலாம் எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் எங்களுக்கு இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயந்தாங்க. நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, ரொம்ப வருஷம் எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கல. பட் அது எங்களுக்கு இருந்தால் அது எங்கள் லைஃபுக்கு ஒரு கரெக்டாக இருக்குமே. ஆனால் முயற்சி வந்து 2026 அந்த முயற்சிகள் நிறைய விஷயங்கள். ஆனால் இது நாங்கள் டார்கெட் பண்ண கிடையாது. நிறைய வீடியோஸில் நிறைய இதுலலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம். வீடா நிலமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்போம். 2026 வந்துட்டு ஸ்டார்டிங்கிலிருந்தே அதே மைண்ட் செட் தான். ஆனால் வந்து அது நம்மளால நிறைய விஷயம் வந்து இது முடியுமான்னு தான் நாங்கள் யோசிச்சிருக்கோம். நம்மளால இது முடியுமா அப்படின்னு தான் நாங்கள் வந்து யோசிச்சிருக்கோம். அதாவதுங்க, இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு கொடுத்து உதவ யாருமே கிடையாது. நாங்களாக தான் எல்லாமே வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோமே நாங்கள். ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நினைக்கையில வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை வந்து நான் முதலே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும். சத்தியமாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் இவர் இருக்கிறது இல்லை. அதனால தான் இந்த டயத்தில் வந்து வீடியோ எடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சுங்க. கண்டிப்பாக அந்த நல்ல செய்தி நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறத எங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக அதோட உங்களுக்கு நான் வந்து சொல்கிறோம். எங்களை பிடிச்சவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கெஸ் பண்ணிங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், இது ஏன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷமாகவே ஒரு இழுபறியான கிரிட்டிக்கல் இழுபறின்னு சொல்லுவாங்கள்ல, இங்கேயா அங்கேயா ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அந்த மாதிரி இங்கே அப்படி இப்படின்னே இருந்தது. ஆமாம், ஒரு சைடுக்கு ஒருத்தருக்குன்னு இது இல்லை. ஸோ ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு. பட் ஆனால் அது இந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனலாக நினைக்கல. ஆமாம், அந்த மாதிரி நடந்திருக்கு. நினைக்கல நிஜமா. நான் நினச்சேன் திருச்செந்தூர் போகிறப்போ நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு திருப்பம் கிடைக்கணும் அப்படின்னால நிஜமாலுமே நினச்சேன். திருச்செந்தூர் போயிட்டு வரப்போ ஒரு திருப்பம் கிடைச்சா நல்லா இருக்கும், நம்ம இனிமேல் இப்படியே இருக்கக்கூடாது அப்படிலாம் நான் உண்மையாலுமே நினச்சேன். ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு திருப்பம் வந்து கொஞ்சம் நடந்திருக்குங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க. அஸ்திவாரம் போட்டாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயம்லாம் வந்து இப்போ அப்கமிங்கில் வரப்போகுது. நம்மளும் இதெல்லாம் செய்வோமா, நம்மளும் அதெல்லாம் பண்ணுவோமாலாம் நான் வந்து டெய்லி நைட்டுலேருந்து காலையிலேருந்து பகல் ஃபுல்லாகவே இதே தான். இவருக்கு ஃபோன் பண்ணுறப்பல இதை செய்யலாமாம்மா, அதை பண்ணலாமா, யாருமாம்மா, இப்படியே தான் நான் இதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். கேளுங்க,
ஆமா, அது சொன்னதுலேருந்து ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அடுத்த பிளான் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது எந்த வேலை செஞ்சாலும் அடுத்தது அதுக்கப்புறம் இந்த வேலையை பற்றி யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அந்த வேலையில் வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். சரி நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் யோசிக்காமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே செய்கிற விஷயமே கரெக்டாக நம்ம லைஃபுக்கு கடைசி வரைக்கும் அது வந்து நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணால் நமக்கு செட் ஆகுமா, இப்படி பண்ணால் நம்ம அந்த மாதிரி ஒரு பிளானோடவே இருக்கிறனால மைண்ட் செட் பூரா அந்த பிளான்லேயே இருக்குது. தூங்குறதே இல்லை. என் சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், இன்னும் சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், இவர்கிட்ட கேட்குறேன். இவங்க 4 பேர்கிட்ட மட்டும் தான் மாற்றி இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது என் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் கண்டிப்பாக சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லாமல் இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் கண்டிப்பாக அது வந்து ஒரு எமோஷ்னலாக தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக எமோஷ்னலாக தான் வரும். இப்போவே எனக்கு எமோஷ்னல் ஆகுது. ஓகே, அதை அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்திட்டோம். ஆமாம், மொட்டை அடிச்சு காது குத்திட்டோம். மொட்டை அடிச்சு காது குத்தியாச்சு. மொட்டை அடித்து காது குத்தியாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து ரீசெண்டாக எல்லாம் குத்த கிடையாது, ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. பெரியவர் வந்து 10th படிக்கிறாரு, சின்னவர் வந்து 7th படிக்கிறாரு. அப்போ தான் வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறோம். எங்க இன்ஸ்டா வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பின் பண்ணி வச்சிருப்போம். அப்போ தான் இது பண்ணோம். என்ன அப்படின்னா, யாருமே கூப்பிட கிடையாது. நாங்கள், இவர், தம்பிங்க, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாரும் இல்லை, எங்கள் அப்பா, அவர் முடியல வச்சு மொட்டை அடிச்சு காது குத்தணும் அப்படின்னு. அப்புறம் வந்து அவரோட அம்மா இறந்தார்ல, அவரோட அம்மா அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் போயிருந்தோம். அவ்வளோதான், சிம்பிளாக போய் வச்சு காது குத்தி, குலதெய்வ கோயிலில் காது குத்தி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னும் எதுவும் கெடா வெட்டுறது எதுவுமே இல்லை. கூடிய சீக்கிரம் வந்து அதோட அப்டேட் வரும். ஃபஸ்ட்டு இது நம்ம கைக்கு வரட்டும், அடுத்த அப்டேட் வந்து அதை நாங்கள் வந்து கொடுப்போம். அடுத்த அப்டேட்னு சொல்ல முடியாது, அடுத்தடுத்து வேறு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலாம். இன்னும் அதுக்கான என்ன சொன்னோம்னா அதுக்காக ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதுவா இதுவான்லாம் எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு எது வரும்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த விஷயம் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ நடத்தி வைப்பார். நீங்களும் அங்கேருந்து ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எங்கள் மனசில் குளிர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ளஸ் பண்ணுங்கள். கடவுள் கண்டிப்பாக நான் துணையாக இருப்பார், நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு பிடிச்ச விஷயம், ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த விஷயம், நான் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற விஷயம், அது நடக்கிறப்போ ஒரு ஹாப்பி தானே. அது கடவுள் செஞ்சு கொடுத்தாருன்னா போதும். பெருசாக எது எதிர்பார்க்கலாலும் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தாலே போதும். ஆமாங்க. அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யோசித்து வச்சுருக்கோம். ஒன்று நம்ம கைக்கு வரையில், இன்னொன்று நம்ம கைவிட்டு போக போகுது. அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த அப்டேட்டும் வருங்க. எல்லா அப்டேட்டும் இருக்குங்க. அது வந்து அந்த கரெக்டான சூழ்நிலையில் வந்து எங்களால் வந்து சொல்ல முடியல. இப்போ தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த டயத்துக்கு தானே வந்திருக்காரு, வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. லாங் வீடியோ பாருங்க, நான் டெய்லி ஒரு லாங் வீடியோக்கு இப்போ எனக்கு 2 நாளைக்கு ஒருப்போ தான் நான் என்னோட லாங் வீடியோவை கொடுக்க முடியுது. அப்படியே என்ன ஆகுதுன்னா, அப்படியே தூக்குற மாதிரியே அரை மைண்டாக இருக்கும். அப்படியே கண் லைட்டாக எரிச்சலாக இருக்கும். ஒரு பாதி தூக்கத்திலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? நான் தனியாக உட்காந்து பேசினாலும் சில விஷயங்கள் தான் பேச முடியும், நிறைய விஷயங்கள் பேச முடியல. 2 பேர் உட்காந்து பேசுகிற விஷயத்த நம்ம வந்து பேசி தான் ஆகணும். அதுக்காக தான் இவர் வந்து இந்த இதனாச்சும் நான் அப்படி அப்டேட் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா அப்டேட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த அப்டேட்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இது அப்டேட்கான வீடியோ, எங்கள் லைஃப்பில் அடுத்த அப்டேட்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இது நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுறோம். அதுக்காக கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொரு கிளிப்ஸாக நான் எடுத்து வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விளாகாகவும் ஷார்ட்ஸாகவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். உங்கள் கார்த்தி சரோ. பாய்.